உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்பா, எனக்காக அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இந்த நாளிலே என் எப்பத்தாவின் தெய்வம் வாசல்கள் திறப்பதாக, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறப்பதாக, கட்டப்பட்ட கட்டுகள் அறுக்கப்படுவதாக. அம்மா பிரசனமே, தேவ பிரசனமே, பிரசனமே, தேவ பிரசனமே, ஆஹா பிரசனமே, தேவ பிரசனமே, பிரசனமே, தேவ பிரசனமே, பிரசனமே, தேவ பிரசனமே, பிரசனமே, தேவ பிரசனமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, வாழ்க்கை பயணத்திலே வாழ்க்கை பயணத்திலே சென்ற மேகமே, மகிமையின் மேகமே, மேகமே, மகிமையின் மேகமே, மேகமே, அற்புதமானவர், மேகமே, மேகமே. இயேசுவின் நாமத்தில் நான் சிறுவன், என்னால் முடியும் என்று என் மனதில் உண்டாகிற சகல எதிரான எண்ணங்கள் எல்லாம் செத்து எல்லாம் பரிசுத்த ஆவினாலே ஆகும் என்கிற நினைவுகளும் எண்ணங்களும் அந்த பூரண விசுவாச நம்பிக்கையும் எனக்குள் உறுதிப்பட்டு எழும்புவதாக. என்னை ஆண்டு என்னை ஆட்கொண்டு நடத்தி எங்களை ஆட்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த முதல் ஆராதனைக்கு கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என் அருமையான தேவ ஜனமே, தேவன் இந்த பரிசுத்த திருவிருந்து ஓய்வு நாள் ஆராதனை வேளையிலே அந்த விடுதலையின் அற்புதத்தின் அதிசயத்தின் திறவுகோலையும் தேவன் நமக்கு தரும்படியாலே அந்த வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம், அதிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். தெக்கப்போலியின் எல்லையின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். எப்பத்தா என்றார். ஓ பல்லராதா கமா பிரபேசே. ஆமென்.
இந்த நாளில அவன் வாழ்க்கையில் எதிர்பார்த்த சத்தம், அவன் வாழ்க்கையில் நம்பி இருந்த சத்தம், அவன் வாழ்க்கையில் அவனை மாற்றுகிற, அவன் சூழ்நிலைகளை மாற்றுகிற, அவன் நிலைமைகளை மாற்றுகிற சத்தத்தை தேவன் அங்கே தொனிக்க பண்ணினார். அந்த சத்தம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அந்த சத்தத்துக்கு ஒரு பெயர் உண்டு, அது ரகசிய சத்தம். அந்த சத்தம் எல்லாருக்கும் தெரியாது, அந்த சத்தத்தின் வல்லமை எல்லாருக்கும் புரியாது, அந்த சத்தத்தினுடைய மகிமை எல்லாருக்கும் விளங்காது. ஏனென்றால் அந்த சத்தம் அது பரத்திலிருந்து இறங்கி வருகிற சத்தம். மாமிசத்தோட இருக்கிறவனுக்கு, மனுஷீகத்தில் இருக்கிறவனுக்கு, அவிவிசுவாசியா இருக்கிறவனுக்கு அந்த சத்தத்தின் மேன்மை புரியாது. ஆனா எதிர்பார்ப்போட, தாகத்தோட, வாஞ்சையோட இன்னைக்கு வாழ்க்கை மாறணும்னு அந்த எண்ணத்தோட காத்திருக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் புரியும். அந்த சத்தம் என்ன? ஆண்டவர் எப்பதா என்றா கைகளை தட்டி நல்லா நல்லா கைகளை தட்டி நீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? எப்பதா என்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? திறக்கப்படுவதாக. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் போன வாரத்தில் இதை குறித்து நமக்கு பேசினார். வேதம் சொல்லுகிறது, அவர் தீரு சீதோன் என்கிற பட்டணத்தை விட்டு மறுபடியும் வாசிங்க, அதையே நல்லா கவனிக்கணும். இந்த தீரு சீதோன் பட்டணத்தை விட்டு அவர் எங்கே திரும்புகிறார் என்றால் கலிலேயாவுக்கு நேராய் திரும்புகிறார். நல்லா கவனிக்கணும். இங்க ரொம்ப கவனமா கேட்கணும். ஏன்னா நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த சத்தம் இன்றைக்கு அவனுக்கு மாத்திரம் அல்ல, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தான். இத வீடியோ மூலியமா பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆன்லைன் மூலியமா பார்த்து கொண்டிருக்கிறேன் என் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தான். கவனிங்க, ஆண்டவர் மறுபடியும் என்கிற வார்த்தையை அங்கே வைக்கப்படுகிறது. வாசிங்களே. நல்லா கவனிங்க. அந்த பட்டணத்திலே ஆண்டவர் ஒரு முறை அல்ல, ஆண்டவர் அங்கே அடிக்கடி போனதாக நாம் பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே இந்த பட்டணத்தை அவர் சபித்தார், இந்த பட்டணத்தை அவர் அழித்தார். இந்த பட்டணம் எப்படி இருந்தது என்றால் கற்பாறையாய் மாறி போனது. இந்த பட்டணம் என்னதுங்க? பேதுருக்கு சொன்ன கற்பாறை கிடையாது. எசேக்கியேல் 26:2 வாசிங்க. அங்க வேதம் சொல்லுது, வாசிங்க. நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா இந்த பட்டணத்தை குறித்து ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது. இது கற்பாறையான பட்டணமா? கற்பாறைன்னா என்ன அர்த்தங்க? பேதுருக்கு சொன்ன கற்பாறை அல்ல, மனம் திரும்பாத கற்பாறை.
மனம் மாறாத ஆண்டவர். அதனாலதான் சோதோமுக்கும் குமாராவுக்கும் இந்த தேசத்துக்கும் தேவன் ஒப்பிட்டாரு. மனம் திரும்பாதது என்று அதையும் சொன்னாரு, இதையும் சொன்னாரு. இப்போ இவனுக்கு என்ன தோணுகிறீங்க? இப்போ கலிலேயாவுல யார் இல்ல? கலிலேயாவுல யார் இல்ல? கர்த்தர் இல்ல, ஏசப்பா. ஆனா இப்ப அவர் எங்க இருக்கிறாரு? நமக்கு இப்ப என்ன தோணும்? உண்மையா எதிர்பார்க்கிறேன், உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். உண்மை தவிர எனக்கு எதையும் நான் பார்த்ததில்லை. உங்க கரத்தை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன். ஆனா எங்கூட இல்லாம நீங்க எப்ப தீரு சீதனுக்கு போனீங்க அப்படின்னு நமக்கு தோணும். இன்னைக்கு கூட நமக்கு என்ன வரும்? அவன் தான் நல்லா இருக்கானால. எங்கிட்ட அதிகமா சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த சர்ச்சுக்கு போறவங்க நல்லா இருக்காங்களாமா பாஸ்டர். ஹலோ, தேவன் அந்த இடத்துல இருக்கிறாருங்கிறதுக்காக அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டன்னு நினைச்சிராத. தேவ தூதர்கள் கூட தான் சோதோம் குமாரனை நோக்கி புறப்பட்டார்கள். ஓஹோ, சோதோம் குமாரன் ஆசீர்வதிக்கப்பட போகுதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லது தீர்வு சீதன்ல தேவன் நிக்கிறதுனால நமக்கு தோணும், ஓ கர்த்தர் அவங்க பக்கம் நிக்கிறாங்களா? அவர்களுக்கு முடிவை உண்டாக்கி இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையை துவக்கிறதுக்கு வராரு. எல்லாம் ஒன்னா கணக்கு போடாத. இன்னைக்கு நிறைய பேருடைய கணக்கு தப்பா போகுது. ஞானம் உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். ஐயா, என் தெய்வம் அங்க நிக்கிறதுனால உன்கிட்ட இல்லாதனால உன்னை விட்டு விலகிட்டார் நினைக்கிறியா? என்னைக்கும் ஒண்ணு சொல்றேங்க, அவர் எத்தனை பாடுபடுத்தினாலும் சரி, அவரை மறுதளிச்சா, சத்தியம் பண்ணினா, அவர் எனக்கு தெரியாதுன்னா, அவரை நான் அறியேனா, அவரை அடிச்சு அவரை காயப்படுத்தி அவரை வேதனையில இருக்கிறாரு. அப்ப கூட என் தேவன் பேதுரு மேல வச்ச பார்வையை எடுக்கவே இல்லை. இன்னைக்கு மனுஷனுடைய மனநிலைமையை சொல்ல பாருங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், உன்னை தள்ளிடுவான். அவனுக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சு, அவனை மறந்துடுவான். அவனுக்கு ஒரு பிரச்சனை உன்னால வருது, அல்லது வேறொரு காரியத்துல வருது அப்படின்னா உன்னை என்ன பண்ணிடுவான்? விட்டுவான். அதே போல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான், அவன் உயர்த்தப்பட்டுட்டான், அவன் மேன்மை அடைஞ்சிட்டானா உன்னை மறந்துடுவான். யோசிப்பு சொல்றான், ஐயா உன் வாழ்க்கைக்கு விடுதலை கொண்டு வர வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறேன், என்ன நீ மறந்துடாத. யோசிப்பு சொல்றான், அந்த அற்புதத்தை செய்யற பொழுது அவனுக்கு சொல்றான், டேய் உனக்கு அற்புதம் செஞ்ச ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்ந்து வந்தது, என்ன மறந்துடாதடா. மறந்துட்டான். அவன் விடுதலை ஆனவனை யார மறக்கலாம்? யோசிப்பு மறந்துட்டான். ஆனா மனுஷன் மறந்துட்டான், தேவன் அவனை மறக்கல. யாவிக்குரிய வாழ்க்கையில ரெண்டு கூட்டத்தையும் பார்த்திருக்கிறேன். கீழே போய் மறந்தவனையும் பார்த்திருக்கிறேன், மேல போய் கீழே நம்மை மறக்கப்பட்டதையும் பார்த்திருக்கிறேன். அதை விட இன்னொன்னு பார்த்திருக்கிறேன், நம்மால உயர்த்தப்பட்டு நம்மால மேன்மைப்படுத்தப்பட்டு தேவன் நம்மை கொண்டு செஞ்சவன் நம்மை பார்த்து தலை துளுக்கிறதையும் பார்த்திருக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், ஆடு ரொம்ப துள்ளுதுன்னா ஆடு இப்படி துள்ளுதுன்னா என்ன அர்த்தம்? பேச மாட்டேங்கிறீங்க. எனக்கு சிரிப்பா இருக்கும், டேய் ரொம்ப துள்ளாதடா, வெட்டி போடுவானுங்கடா. ஆடு என்ன பண்ணுடா, இப்படி துள்ளுச்சுன்னு துள்றதுக்காகத்தான் காத்திருப்பான். துள்ளுச்சுன்னு வச்சுக்கிடுங்க போட்டுருவான்.
அப்ப இவர் என்னவா மாறிடுவாருங்கிறீங்க? கிரேவியா மாறுவாரு, குழம்பா என் பிள்ளைகளா, என் மந்தையே, உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். அவர் உன்னை விட்டு தீர்வுக்கு போயிட்டார், நீ என்னாத? I lied because by the glory. கலிலேயாவிலே அவருக்காக காத்திருக்கிற ஒருவன் உண்டு என்பதை தேவன் மறந்து போகிறவர் அல்ல. ஆண்டவர் அவனை நோக்கி திரும்ப தொடங்கினார். சொல்லுங்களே, சொல்லுங்களே, சொல்லுங்களே. என்ற தேவனுடைய பார்வை எனக்கு நேரா திருப்பப்பட்டாயிற்று. அம்மா ராதா யோசேப்பு சொல்றான், நான் மறக்கப்பட்டுட்டேன்னு. இல்ல மகன், இல்ல. மனாசேன்னு பேர் வச்சான். என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? நான் மறக்கப்பட்டவன். ஐயா, நீ ஒன்ன மட்டும் நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன், ஆவில நிறைஞ்சு சொல்றேன். மனிதர்களால் நீங்க மறக்கப்பட 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 நீங்க தேவனால நினைவு கூறப்பட்டு கொண்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மனுஷன் உங்களை மறந்து போக மறந்து போக மறந்து போக நீங்க தேவனோட நெருங்குறீங்கன்னு அர்த்தம். அத விசுவாசா நீ கையை தட்டி ஆவில நிரம்பு. இப்ப ஆண்டவர் யாரு பக்கம் திரும்புறாரு? கலிலேயா பக்கம். அவர் கலிலேயா பக்கம் திரும்பல, கலிலேயாவில் இருக்கிற உன் பக்கத்துல திரும்புறாரு. ஏ நல்லா யபாரபா ரபஸ்பியா கண்டடா ரபே. நான் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்லுவேன், தேவனை நம்ம பக்கமா திருப்புகிற அளவுக்கு நம்ம வாழணும். அடிக்கடி சொல்லுவேன், உன் ஜெபம் தேவனை உன் பக்கம் திருப்ப வைக்கணும். உங்க ஆராதனை தேவனை நம்ம பக்கமா திருப்ப வைக்கணும். நம்ம செய்கிற அந்த தேவனுக்கு ஏற்ற கிரிகள் தேவனை கட்டாய நம்ம பக்கம் திரும்பபடி செய்யணும். அப்படி ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கைய, அப்படி ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை நீங்களும் நானும் ஓடணும். அப்ப நல்ல கவனிங்க, நல்ல கவனி. அப்போ இவனுக்கு நேரா ஆண்டவர் என்னதான் பண்ணாரா? அவர் தீர்வை விட்டாரு, சீதோனை விட்டாரு. அடுத்தது திக்கப்போலியா என்கிற 10 பட்டணம் என்று அதற்கு பேர். அப்போ இத்தனையை தாண்டி இருந்தாலும் கிட்டத்தட்ட எவ்வளவோ தூரம், எருசலேமுக்கு எவ்வளவோ தூரம். ஆனா அந்த எப்படி சொல்றதுக்கு இல்லைட்டுக்களோ ரொம்ப தூரம். ஆண்டவர் தூரமா போயிட்டாருன்னு என்னது? ஆண்டவர் நம்மளை விட்டு தூரமாயிட்டாரோன்னு என்னத? கிடையவே கிடையாது. எலிசாவை பார்த்து அவன் நினைச்சான், அவன் கூட இருக்கிற உடன் ஊழியன் என்ன தெரியுமா நினைச்சான்? எலிசா எங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், நம்ம அவனுக்கு தூரம் ஆயிட்டோம், அதனால அவன் நம்மளை பத்தி அவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சான். ஒரு தீர்க்கதரிசியில் இருக்கிற அபிஷேகமே நீ எவ்வளவு தூரம் போனாலும் நீ என்ன பண்றேங்கிறது பார்க்குமே. ஆனால் ஒரு தீர்க்கதரிசியினுடைய கண் நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிறேங்கிறது பார்க்குமானா அந்த தீர்க்கதரிசி ஆவினால என்ற தேவனுடைய கண்கள் எத்தனை எத்தனை சமீபம். அப்போ நல்லா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது இவனுக்கு தேவன் செவி கொடாததை போல தோன்றுகிறது. தேவன் கலிலேயாவில் இருக்கிற இவனுக்கு அற்புதம் செய்யாததை போல தெரியுது.
அப்படி அல்ல. உனக்குன்னு பிரத்யட்சமா அவர் கிரியை செய்கிற ஒரு காலம் உண்டு. ஆமென். உனக்குன்னு அற்புதம் செய்கிற ஒரு அற்புதத்தின் நாள் உண்டு. உனக்குன்னு இறங்குகிற ஒரு காலம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. உனக்குன்னு தேவன் நேர்ப்பிக்கிற அந்த அதிசயங்களை செய்கிற ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல முழுசு வாசிங்கன்னா தெரியும். அதற்கு ஒரு காலம் உண்டு. நான் சொல்றேன், உனக்கென்று அற்புதம் செய்கிற ஒரு காலம் உண்டு. ஒரு நிமிஷம். இப்போ ஆண்டவர் அதாவது அந்த வாசிங்க அதையே, அந்த கலிலேயாவில் இருக்கிற அவனுக்கு ஆண்டவர் இப்ப எப்படி இருக்கிறார் தெரியுமா? முதுகை காட்டுவது போல தோணுது. சொல்லுங்க, எப்படி தோணுது? ஏன்னா அவர் இன்னும் என்ன பண்ணல, திரும்பல. எதை காட்டுறாரு சொல்லுங்க? ஆண்டவர் அவனுக்கு இப்ப எதை காட்டுறாரு? முதுகை காட்டுதல். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு கிரியை செய்யாத, அவனுக்காக கிரியை நடப்பிக்காத நாட்களை காட்டுகிறது. இப்போ அவனுக்கு தோணுது, தேவன் நம்ம பக்கம் இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. இன்னைக்கு உங்களுக்கு கூட அப்படி தோணும். சில வேளைகள்ல நமக்கு கூட அப்படி இல்லை என்ன வரும், தேவன் நமக்கு கிரியை செய்யலையோ, அற்புதம் செய்யலையோங்கிற மாதிரி தோணும். ஆனா உன் நம்பிக்கையை விட்டாத. எவீரின் மகளை விடுதலை ஆக்குவதற்காக தேவன் அவன் வீட்டை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறாரு. ஆனா அதுக்கிடையில பெரும்பாடு உள்ள ஸ்ரீ அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு தேவனை தம்பக்க இழுத்துட்டார். தேவனே, சத்தமா சத்தமா இருங்க. நீங்க கை தட்டுனுக்கு எனக்கு விளக்கம் புரியல. நீங்க கை தட்டுனுக்கு எனக்கு கொஞ்சம் அற்புதம் யாருக்கு போயிட்டு இருக்குது? எவீரின் மகளுக்கு போயிட்டு இருக்குது. இடையில இப்ப யார் வந்தா? பெரும்பாடுள்ள. இப்ப இவன் என்ன பண்ணிட்டா? ஆண்டவரை தம்பக்கம் திருப்பிட்டா. அதுக்கு நீங்க எல்லாருமே கை தட்டுனீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல நீங்க எந்த நிலைமையில இருக்க, அடுத்தவனுக்கு போறத நம்ம பக்கம் திருப்புறதுல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமா? இல்லை, நீங்கள் கைதட்டு எனக்கு விளக்கம் புரியலன்னா நான் அந்த பிரசங்கத்துக்குள்ளே போக முடியாது. ஏன் கைதட்டுனீங்க? தெரியாமல் தட்டிட்ட பாஸ்டருங்கிறீங்க. இல்லை, ஏன் கைதட்டுனீங்க? அவளுக்கு ஓகே, அவளுக்கு. ஆனால் எவரு நிலைமை? ஆனால் 2 பேருக்கும், அவளுக்கு 12 வயசு, இவளுக்கும் 12 வருஷம் உபத்திரம். ஈக்குவல் தான். 12 வயசுல சாக போறா, இவர் 12 வருஷம் பாடுபட்டு சாக போறா. அதான கணக்கு. அப்ப பிரச்சனை பார்த்தா 2 ஒரே மாதிரி தான் இருக்குது. 2மே மரண கட்டு தான் இருக்குது. ஆனா யாருக்கு அற்புதம் முதல்ல போயிருச்சு? நல்ல கவனிங்க. சில வேளைகளில் நமக்கு வர வேண்டிய அற்புதம் மற்றவங்களுக்கு போகும்பொழுது என்ன ஆகும் தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். திருச்சியில் ஸ்ரீரங்கங்கிற இடத்துல ஒரு மண்டபத்தில் ஒரு கன்வென்ஷன் வச்சுருந்தாங்க. அந்த ஃபயர் கேம்பில் நான் பிரசங்கம் பண்ணினேன். அப்போ ஒரு சகோதரிக்கு ஜெபிக்க யூரின்ல இவ்வளோ பெரிய தாயத்து கீழே விழுந்தது. ஆண்டவர் சொல்லி அந்த கட்டை உடைச்சு அதை கையில் கொண்டு வந்து பேப்பரில் வச்சு காட்டினாங்க. ஆண்டவர் இந்த அற்புதத்தை செஞ்சுட்டே இருக்கிறாரு. அதற்குள்ள இன்னொருத்தங்களுக்கு கட்டு உடைஞ்சு அலக்கழிக்குது. ஆனா ஆண்டவர் அவங்க பக்கம் என்ன திரும்ப என்ன பண்ண மாட்டேங்கிறாரு. ஆனா முதல்ல விடுதலை ஆகிறது யாரு தான்? அவங்களுக்கு. இப்ப யாருக்கு விடுதலை ஆயிட்டு இருக்குது? இந்த அம்மாவுக்கு. இப்ப என் கூட இருக்கிற ஊழியக்காரனை போய் அந்த அம்மா சொல்றாங்க, ரொம்ப அலக்கழிக்கிறாங்க, நீங்க பாஸ்டர் வர சொல்லுங்க, பாஸ்டர் வர சொல்லுங்கன்னு. ஆனா நான் என்ன பண்ணல, போகவே இல்லை. உடனே என் உடன் ஊழியக்காரங்க என் பக்கத்தில் விட மாட்டேன்ட்டாங்க. அந்த அம்மா, போப்பா, சாமியா வரம் கொடுக்குது, பூசாரிக்கு என்னையா வேலை அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாஸ்டர் அப்படின்னு வந்து என் தோலை தட்டிடுச்சு.
என்ன பண்ணுது? திசை திருப்பப்படும் பொழுது அந்த வழி என்ன ஆகுது? மாற்றப்படுது. எவருக்கு பிரச்சனை என்ன பண்ணுது? விடுதலையாக வேண்டிய நேரம் குறையுது, அதிகமாகுது. ஆரம்பத்தில் குறையிற மாதிரி இருந்தது, ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? விடுதலை நேரம் அதிகரிச்சு போகுது. இப்ப எவருக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு விடுதலை ஆகிறது சந்தோஷமா இருந்தாலும் சின்ன குழந்தை கஷ்டப்படுதே, தன் பெத்த பிள்ளை கஷ்டப்படுதே. அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைகளுடைய அப்பா பிள்ளைகளுக்கு கொடுக்கணுங்கிறதுல கவனமா இருக்கிறவர், அது ஒருத்தருக்கும் தரமாட்டேன்னு சொல்லுகிறவர். ஆனா அது அது திசை திருப்பப்படும் பொழுது எவருக்கு என்ன வருது? துக்கம் அதிகரிக்குது, வேதனை அதிகரிக்குது. ஆனாலும் காத்திருக்கிறான். அதுக்குள்ள ஒரு செய்தி வந்துருது, பிள்ளை மறைச்சிருச்சு. இப்ப நான் கேட்கிறேன், 2 பேர்த்துக்கு செஞ்ச அற்புதத்துல யாருக்கு பெரிய அற்புதம்? இல்லை, நீங்க இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா தான் உங்க நிலைமை உங்களுக்கு புரியும். 2 பேர்த்துக்கு செஞ்ச அற்புதத்துல யாருக்கு பெரிய அற்புதம்? இல்லை எனக்கு காது கேட்கல, இல்லை எனக்கு கேட்கல, எனக்கு கேட்கல, எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஏன்? அப்போ உங்களுக்கு பிரச்சனை அதிகரிச்சுட்டே போகுது, விடுதலை கிடைக்கல, லேட் ஆகுது அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை வச்சிருக்கிறாரு. அண்ணாளுக்கு பிள்ளை உடனே கிடைக்கல, அண்ணாளுக்கு பிள்ளை, ஆனா அவளுக்கு சொல்லுங்க, அவளுக்கு எத்தனை பிள்ளை? ஐயா அவளுக்கு எத்தனை பிள்ளை? எல்கானா சொல்றா 10 பேரை பார்க்கலாம் நீ என்னுடைய நேச மனைவி. அப்ப அவளுக்கு 10 கிடைக்குது. ஆனா இவளுக்கு நான் சொல்ற 10 பைபிளுக்குள்ளேயே வந்த, எல்கானா வாய்க்குள்ளதான் வந்தது பைபிளுக்குள்ள. ஆனா ஒன்ன பெத்தா தேசத்தை கலக்குச்சு. சொல்லுங்க, வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. பயப்படாத, சோர்ந்தராத. வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள, வாழ்க்கையில கசப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை சொல்லுங்க, மாறாவின் நீரை நல்ல கைய தட்டி ஹல்லேலூயா. அப்போ இவனுக்கு நடந்த அற்புதம் பெருசா இருக்கலாம், அதை விட 1000 மடங்கு பெரிய அற்புதம் எவரின் மகளுக்கு உண்டாயிற்று. சொல்லுங்க, லேட் ஆகுதுன்னு. உனக்கு சீக்கிரமா 10 கிடைக்கிறத பார்க்கலாம், லேட்டா 1 கிடைச்சாலும் அது உலகத்தை கலக்கும், உலகத்தை அசைக்கும், உலகத்தை தேவனுக்கு நேராக திருப்போம். அது அற்புதமா இருக்கும், அது அதிசயமா இருக்கும். கையை தட்டி ராஜாவே. அப்போ ஆண்டவர் இவன் நிலைமையை புரிஞ்சு என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப யாரு பக்கம் திரும்புறாரு அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கப்லாய் எட்டினஸ் பெக்கன் க்ளோரி, கலிலேயாவுக்கு நேரா திரும்பிட்டாரு. இப்ப ஆண்டவர் யாரை பார்த்துட்டு வர்றாரு? போன வாரத்தில் பார்த்தோம், பகல் ஒரு உஷ்ணமான வேலை. உஷ்ணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உஷ்ணம்னா என்னன்னு சொல்லுங்க, உஷ்ணம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க.
வெப்பம் நிறைந்தது, சூடு நிறைந்தது. அப்போ உஷ்ணமான வேலை கர்த்தர் வராத ஒரு வேலை. உஷ்ணமான வேலை, பகல் குளிர்ச்சியான வேலை கர்த்தர் வருகிற வேலை. தேவன் வருகிற வேலை எதுங்க? பகல் குளிர்ச்சியான வேளையில தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தேடி வந்தார். அப்ப தேவன் வருகிற வேலை குளிர்ச்சியான. ஆனா ஆபிரகாமுக்கு எந்த நேரத்தில் வராரு? உஷ்ணமான வேலை. உஷ்ணமான வேலைன்னு என்ன அர்த்தம்? தேவன் வராத ஒரு நேரம். இப்போ ஒன்றும் வேண்டாம், நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ப்ரேயர் எப்போ வைக்கலாம் அப்படின்னு. நீங்கள் சொல்கிறீங்க காலையில் வச்சுக்கலாம் பாஸ்டர், இல்லை நைட்டு வச்சுக்கலாம் பாஸ்டர். நான் சொல்கிறேன் மத்தியானத்தில் வைக்கலாங்க. வேணாம் பாஸ்டர், எங்கள் வீட்டில் உட்கார முடியாது, சூடு. பேச மாட்டேங்கிறீங்களே. அந்த உஷ்ணம் நிறைஞ்ச வேலையில் தேவன் வராத உங்கள் சொந்தக்காரன் கூட மத்தியானம் வரமாட்டாங்க. அது இந்த மாசத்துல வாய்ப்பே கிடையாது. ஆனா இவன் எதிர்பாராத, அதாவது தேவனே வராத ஒரு வேளையில, இவன் எதிர்பாராத வேளையில ஒரு பாதம் இவனை நோக்கி சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க இந்த வேலையில ஆண்டவர் வரமாட்டாருங்கன்னு. இப்பெல்லாம் வரமாட்டார் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க வேணா நினைச்சுக்குங்க. கட்டாயம் சொல்றேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ எதிர்பார்க்காத வேலையில தான் அற்புதம் நடக்கும். நீ நினைக்காத நேரத்துல தான் அதிசயம் நடக்கும். நீ யோசிக்க முடியாத வேலையில தான் அற்புதம் நடக்கும். ஏன்னா அவருடைய நாமம் அதிசயமானது, அவர் நாமம் அற்புதமானது. நல்லா கையை வச்சு சொல்லுங்க, சொல்லுங்க நல்லா, இப்படி கையை தட்டி சொல்லுங்க. நான் எதிர்பாராத வேலையில எனக்கு அற்புதம் நடக்க போகுது. சொல்லுங்க, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஆண்டவர் இங்க யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த வார்த்தை அனுப்புறாரு. நீ நினைச்சு பார்க்காத, நீ எதிர்பார்க்காத, நீ யோசிக்காத நேரத்தில் உன்னை தேடி அற்புதம் வரும், உன்னை தேடி ஒரு அதிசயம் வரும். என் தேவன் அதை உனக்கு செய்து முடிப்பா. இந்த வார்த்தை யாருக்காக விழுகுது? இந்த வார்த்தை எந்த நபருக்காக விழுகுது? இந்த வார்த்தை யாருக்காக இறங்குது? இந்த வார்த்தை எந்த ஜனத்துக்காக இறங்குது? இந்த வார்த்தை எந்த குடும்பத்துக்காக இறங்குது? இந்த வார்த்தை எந்த பட்டணத்துக்காக இறங்குது? இந்த வார்த்தை யாருக்காக யாருக்காக புறப்பட்டு வருது? அவர்கள் மேலே இறங்கி எறிவதாக, இறங்கி எறிவதாக, இறங்கி எறிவதாக, இறங்கி எறிவதாக. இந்த தீர்க்கதரிசன வார்த்தை இதோ நீ எதிர்பாராத வேளையில, நீ நினைக்காத வேளையில அற்புதம் செய்கிற தேவன் இறங்குவா. சப்பையா இருக்கு. Hallelujah. Come on, say. Amen. சொல்லுங்க. எத்தனை பேர் எதிர்பார்க்கறீங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் எதிர்பார்க்கறீங்க? நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு நேரத்துல, நீங்க சிந்தனையில எண்ணவே முடியாத வேளையில அற்புதத்தை நடப்பிக்கிற வல்லமை அங்கே கடந்து வருகிறது. ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவிக்குள்ளாய் மாறானாதோ. ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இப்ப யார தேடி வராரு? சொல்லுங்க, யார தேடி வராரு? யார தேடி வராரு? கலிலேயாவுல இவன் ஒருத்தன் தானா? சொல்லுங்க, இவன் ஒருத்தன் தானா? கலிலேயாவுல இவன் ஒருத்தன் தானா? பெத்தானியாவுல லாசரு ஒருத்தன் மட்டும் தானா? அட கலிலேயாவுல இவன் ஒருத்தன் மட்டும் தானா? அட சொல்லுங்க, கலிலேயா இவன் ஒருத்தன் மட்டும் தானா? அநேக ஆயிரம் இருக்கலாம்.
தேவன் எல்லாருக்காக வர போறது இல்லை, தேவன் எல்லாருக்காக வர்றதும் இல்லை. அவரையே நம்பி இருக்கிறேன், அவரையே எதிர்பார்த்திருக்கிறேன், அவரை ஒருவரையே விசுவாசித்திருக்கிறேன். என் தேவன் வருவார், என் தேவன் அற்புதம் செய்வார், என் தேவன் நிலைமையை மாற்றுவார். இந்த கலிலேயாவிலே அவரையே நம்பி இருக்கிறேன். அந்த இருதயம், அந்த மனது, அந்த சிந்தை, அந்த எண்ணம், அந்த கிரியை, அந்த விசுவாசம் உனக்காகவே, உனக்காகவே, ஒருத்தருக்காகவே. தேவனே, இப்போ உனக்கு பார்த்தா தூரமா தெரியுது, ஆவில பாரு, மற்றவங்களுக்கு புரியாது. அந்த கலிலேயாவில் இருக்கிற எந்த ஜனத்துக்கும் புரியல. ஆனா இவனுக்குள்ள மட்டும் அந்த வருகையின் பிரச்சனை இருக்கு. பார்த்தீங்களா? சொல்லுங்க, அவர் வருகையின் பிரச்சனம் சாத்தானை அடிக்குங்க. அது சொல்லுங்களேன், சாத்தானை அழிக்கும். அதை சத்துருவே அழிக்கும். வருகையின் பிரசனத்தினாலும் நாசியின் சுவாசத்தினாலும் அவனை அவர் அழிப்பார். இப்ப நான் கேட்கிறேன், உனக்கு அந்த வருகையின் பிரச்சனை வருதா? உன் மேல அந்த வருகையின் பிரச்சனை உண்டாகுதா? எவருடைய வீட்டுல ஒரு கூட்டம் அந்த பிள்ளையை அடக்கம் பண்ற வேலையை செய்யுது. ஆனா ஒருத்த மட்டும் அந்த பிள்ளையை உயிர்ப்பிக்கிற வேலையை செய்யறான். சொல்லுங்க, ஒரு கூட்டம் அந்த வீட்டுல என்ன பண்ணுது? தார தப்பட்டை அடிச்சு அந்த பிள்ளையை புதைக்கிறதுக்கு ரெடி ஆகுது. ஆனா ஒருத்த மட்டும் அந்த பிள்ளையை அடக்கம் பண்றதுக்கு இல்லை, அது உயிர் தெரிந்த பிள்ளையா மாற்றுறதுக்காக விசுவாசத்துல போராடுது. ரேவதி முன்னாடி வா. இயேசுவின் நாமத்தில் அந்த சேரை நான் கட்டி ஜெபிக்கிறேன். இனிமேல் ரேவதி அந்த பின்னாடி உட்காரவே கூடாது. முன்னாடி வா, முன்னாடி. இங்க அங்க வேண்டாம், நீ முதல்ல எங்க உட்காந்து அங்க வா. கவனி. ஒரு கூட்டம் அந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்குது. ஒரு கூட்டம் அந்த பிள்ளைய உயிர்ப்பிக்கிறதுக்கு, இன்னொரு அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தாய் என்ன பண்றதுன்னு தெரியாம புதைக்கவும் முடியல. சொல்லுங்க, புதைக்கவும். பிள்ளைய உயிர்ப்பிக்கிறதுக்காக போன கணவனும் இல்லை, ரெண்டு கட்ட நிலைமையில இருக்குது. ஆனா அவ பார்க்கும் பொழுது கணவன் மட்டும் தனியா வரல. சொல்லுங்க, சொல்லுங்க, கணவர் ஒரு ஆளா போனாரு. சொல்லுங்க, ஆனா திரும்பி வரும் பொழுது அவரோட ஒருத்தர் வருகிறார். ஆரவார வேண்டாமா? நிலையான அங்கி தரித்து சப்படா, வெண்ணங்கி உடுத்தி சப்படா, ஜெயம் கொண்ட பாதம், ஜெயிக்கிற பாதம், ஜெயத்தை தருகிற பாதம், அற்புதம் செய்கிற கரம், அதிசயங்களை நடப்பிக்கிற கரம், என்ன ஒருபோது கைவிடாத கரம். இதோ என் கணவர் இழுத்துட்டு வராருப்பா, ஒருவரை கூட்டிட்டு வராரு. என் கணவர் தனியா வரல, அவர் ஒருவரை அழைத்துக் கொண்டு வருகிறார். அவருடைய நாமம் உயிர்ப்பிக்கிற நாமம், அவருடைய நாமம் விடுதலையாக்குகிற நாமம், அவருடைய நாமம்
மரித்ததையா உயிரோட எழுப்புகிற நாமம். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உன் வீட்டுல யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், உன் வீட்டுல இருக்கிறவங்கள சில காரியத்தை புதைச்சு அழிக்கலாம்பாங்க. ஆனா நீ இளவ வீட்டில் இல்ல, எந்த வீட்டில் இருக்கிற? யார் வீட்டில் இருக்கிற? ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஏசா சுத்தி திரிகிறவன், ஆனா யாக்கோப்பு கூடாரவாசி. அதனாலதான் அவனுக்கு சூப்பரா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, அவன் குணசாலி. இந்த கூடாரவாசி அப்ப நல்லா கவனிங்க, எல்லாரும் அடக்கம் என்ற வேலையை செய்யறாங்க. ஆனா அந்த இடத்துல யார் இல்ல? அடக்கம் என்ற இடத்துல யார் இல்ல? பிள்ளை மரிச்சு போகிற இடத்துல யார் இல்ல? எவீர் இல்ல. இன்னைக்கு சொல்றேன், அவிவிசுவாசம் இருக்கிற இடத்துல, பிரச்சனை இருக்கிற இடத்துல இருக்காத. அந்த பிரச்சனையை மாற்றுகிற தேவனுடைய சமூகத்துக்கு வந்துரு. நீ எங்க வரணும்? பிள்ளைய நினைவு கூர்ந்து எந்த கூடாரத்துக்கு வரணும்? எந்த பாதத்துக்கு வரணும்? எவர் எங்க வந்தான்? இன்னைக்கு உன்னை பார்த்து அந்த 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திர கலிலேயா சொல்லணும், அவன் தனியா வரல. உன் வீடு சொல்லணும், அவன் தனியா வரல. உன் குடும்ப ஜனம் சொல்லணும், அவன் தனியா வரல, அவனோட ஒருவர் வருகிறார். அவனோட ஒருவர் வருகிறார். அவர் மனுஷ சாயலாய் வெளிப்பட்டு இஸ்ரவேலின் மகிமையிட்ட தெய்வம், இஸ்ரவேலின் ஜெய பெறனானவர். நான் இன்னைக்கு சொல்ற, அடக்கம் என்ற இடத்துல இருக்காத. பிரச்சனை இருக்கிற இடத்துல நீ இருக்காதையா. பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா எவிர் வீட்டுல இல்ல, பிள்ளை இருக்கிற இடத்துல இல்ல, அவன் தேவ பாதத்துல விழுந்துட்டான். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த வார்த்தை வாசிங்களேன், ரொம்ப வார்த்தை. அவன் தேவனுடைய பாதத்தில் விழுந்து. வாசிங்க. அதிகாரத்தை பாருங்க. கீழே இருக்கும் பாருங்க. எங்க இந்த தீர்க்க தரிசனத்தை வாங்குங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த பிரச்சனை உன் வீட்டில் எழும்பினாலும் சரி, எந்த போராட்டம் வீட்டில் எழும்பினாலும் சரி, எந்த 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 சூழ்நிலை எதிராக எழும்பினாலும் சரி, உன்னை காயப்படுத்த, உன் வீட்டை துக்க விட மாத்துறேன், உன் வீட்டில் அழிவை உண்டாக்குகிறேன், உன் வீட்டில் இழப்பை உண்டாக்குகிறேன். எந்த காரியம் எழும்பினாலும் சரி, நீ இருக்க வேண்டியது உன் வீட்டில் அல்ல, தேவ பாதத்தில். பிரச்சனையில் அல்ல, தேவனுடைய பாதத்தை, ஜெயிக்கிற பாதத்தை, ஜெயம் தருகிற பாதத்தை, சாத்தானையும் அவனுடைய சகல வல்லமைகளையும் மிதித்து போடுகிறேன். அந்த பாதத்தில் விழுந்து இன்னைக்கு சொல்றேன், எத்தனை பேருக்கு தீர்வு வேணும்? சில பிரச்சனைக்கு எத்தனை பேருக்கு முடிவு வேணும்? எத்தனை பேருக்கு இந்த நிலைமை மாறணுங்கிறீங்க? அவங்க இப்ப தேவ பாதத்தில் விழுங்க, இப்பவே விழுங்க. இந்த சனப்பொழுதுல விடு. இப்பவே நீ விழுந்துரு. அப்பா, என் தகப்பனே, நான் பிரச்சனை இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன், போராட்டம் இருக்கிற இடத்துல நிக்க மாட்டேன், அந்த வேதனை உண்டாக்குற இடத்துல நிக்க மாட்டேன். நான் நிப்பேனா அது உங்க பாதம், நான் விழுவேனா உங்க பாதம்.
நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், தெய்வத்துடைய பாதத்தில் விழுந்தவன் பாவத்தில் விழ மாட்டான். தெய்வத்துடைய பாதத்தில் விழுந்தவன் வியாதியில விழ மாட்டான். தெய்வத்துடைய பாதத்தில் விழுந்தவன் தோல்வியில விழ மாட்டான். தெய்வத்துடைய பாதத்தில் விழுந்தவன் சாத்தான கரத்தில் விழ மாட்டான். தெய்வத்துடைய பாதத்தில் விழுந்தவன் ஒரு நாளும் தோற்று போக மாட்டான். தெய்வத்துடைய பாதத்தில் விழுந்தவனுடைய வீட்டிலே இழப்பு வராது. தெய்வத்துடைய பாதத்தில் விழுந்தவன் வீட்டிலே துன்பங்கள் மேல் எழுப்பாது. தெய்வத்துடைய பாதத்தில் விழுகிறவனுடைய வழி அது மகிமையின் வழி, அது ஜெயத்தின் வழி, அது அற்புதத்தின் வழி, அது மகிமை 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 என்ற ஜெயத்தின் வழி. நீ தேவ பாதத்தில் விழுகிற நேரம் எந்த பிரச்சனை எந்த போராட்டம் அதற்காக தேவ பாதத்தில் விழுகிற நேரம் இந்த தருணத்தை இழக்காத, இந்த நேரத்தை இழக்காத. அவர் பாதத்தில் விழுகிற ஓ ரபா பாபா சே ரியாதா ரபா மாசே ரியாதா ரபா மாசே ரியா பாபா பாசே ஓ ரியா பாபா பாசே ஓ ரபா ஹபா ஹபா. தெய்வத்துடைய பாதத்திலே, தேவனுடைய பாதத்திலே, தேவனுடைய பாதத்திலே, தேவனுடைய பாதத்திலே நீ விழு, இப்ப விழு. சத்துருவன் காலுக்கு கீழே, ஓ முழங்காலுக்கு கீழே, உனக்கு கீழே அவன் மதம் கடிக்கப்படுவான், அவன் மதம் கடிக்கப்படுவான். இயேசுவின் நாமத்திலே ராபா பாபா பாபா ரியாதா ராபா பாபா ராபா பாபா. அவர் பாதத்தில் விழுந்தார். அவர் பாதத்தில் விழுந்துட்டேன்னு வச்சுக்க, ஒரு இழப்பு உனக்கு வர்ற அந்த மகிமை விடாது, அந்த பாதம் விடாது. மரித்தே போனால் உயிர்ப்பிக்கிற பாதம். அவரை கூட்டிட்டு வா, உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, உன் கூடாரத்துக்கு கூட்டிட்டு வா. நீ தனியா போகாத, தனியா வராத, அவரோட வா. அந்த மகிமை, 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 அந்த மகிமை. உன் வீட்டை தேடி ஒருவர் வருகிறார். சொல்லு, என் வீடு, என் வீட்டு நிலைமையை மாற்றுகிற ஒருவர் என்னோடு வருகிறார். இஸ்ரவேலின் ஒளியானவர், இஸ்ரவேலின் ஒளியானவர் என்னோடு வருகிறார், என்னோடு வருகிறார், என்னோடு வருகிறார். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஏசனோட வருகிறார். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் அடிப்பாடி ஜெய கிறிஸ்துவே எனக்குள்ளே, நான் அடிப்பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா
Hallelujah, hallelujah, oh hallelujah, Hallelujah, fire, hallelujah, hallelujah, hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சீரச்சாலை கதவுகளோ எப்பத்தா சீரச்சாலை திறக்கிறவா திறக்கிறவா சீரச்சாலை கதவுகளோ கல்லறையை திறந்து உயிர்ப்பிக்கிறவா. சீரச்சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் நாடி பாடி அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இப்ப எவீரு தனியா வரல சொல்லுங்க. இப்ப எவீரு தனியா வரல சொல்லுங்க. எவீரு தனியா வரல, அவனோட ஒருவர் வருகிறார். வருகிறவர் துக்கம் விசாரிக்க வரல, துக்கத்தை மாற்ற வருகிறார். வருகிறவர் உன்னை ஆறுதல் படுத்த வருகிறவர் அல்ல, உன் வாழ்க்கையில் நீ இழந்ததை திரும்ப தர வருகிறார். சுனேமியா அவன் புருஷங்கிட்டும் கூட சொல்லாம எலிசாவிடத்துக்கு போனான். அவ திரும்பி வரும் பொழுது அவன் மட்டும் வரல, எலிசாவோட வர்றா. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ எப்படியோ கேளு, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. தீர்க்க தரிசனம் அவர் சொல்றதை சொல்றேன். ஆனா யார் பெறங்களோ அவங்களுக்கு கட்டாயம் சொல்றேன், அற்புதத்தை உங்க கண்கள் பார்க்க வேணா பாருங்க. நீ வரும்பொழுது தனியால வந்திருக்கலாம். 7 மடங்கு எரிகிற தீயில 3 பேரா போட்டாங்க. ஆனா விழுந்தது 3 பேர், உலாவினது 4 பேர். யாருக்காக வருது இந்த வார்த்தை? வானம் திறந்து இந்த எக்கால சத்தம் யாருக்காக வருது? சபாரா எப்பதா நீ போகும் பொழுது தனியால போறது இல்ல, உன்னோடு ஒருவர் வருகிறார். உன் வீட்டுக்குள்ள வர போகிறார், உன் காரியத்துக்காக வர போகிறார். அவர் பாதத்தில் விழுந்து ஒவ்வொருவருக்காக என் ராஜா வருகிறார். இஸ்ரவேலின் ராஜா, மகிமையின் ராஜா, உன்னதங்களில் வீற்றிருக்கிறவர் வருகிறார், வருகிறார், வருகிறார். அடைக்கப்பட்டவர்களை திறக்கிறவர், திறக்கிறவர் வருகிறார், 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 வருகிறார். உன் வீடு அதை பார்க்கட்டும், உன் சூழ்நிலை பார்க்கட்டும். நான் இன்னைக்கு சொல்றேன், நீ போகும்பொழுது நீயா போனேன்னு வச்சுக்குவேன், உன் வீடு அப்படியே தான் இருக்கும். நீ போகும்போது உன் வீட்டில் போகும் பொழுது நீ மட்டும் போனேன்னு வச்சுக்குவேன், உன் பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். நீ வந்த வண்ணமா அப்படியே போகும் பொழுது எல்லாம் மாற
நடக்கும். ஆனா நீ திரும்பி போகும் பொழுது ராஜாவோட போவேனா, அக்கினியின் தெய்வத்தை கூட்டிட்டு போவேனா. இதோ எத்தனை பேர் அவரை கூட்டிட்டு போறாங்க எனக்கு தெரியல. இதோ உன் வீடு பாக்குது, மரித்து போன பிள்ளை பார்க்கிறா, அவளுக்கு தெரியுது நான் உயிரடைய போகிறேன். என்னை உயிர்ப்பிக்கிறவ, என்னை உயிர்ப்பிக்கிறவ இதோ வருகிறா, இதோ வருகிறா, இதோ வருகிறா, இதோ வருகிறா. மரித்து போனவைகளை, மரித்து போனவைகளை, இழந்தவைகளை, இனி நடக்குமா என்று கேள்விக்குறியோடு இருக்கிறவைகளை உயிர்ப்பிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர் வருகிறார். உனக்குள்ள ஒரு அனல் உண்டாயிட்டே இருக்குது. இப்ப நான் இருக்கேன், எவிரு பயப்படாத, நான் இருக்கிறேன். எவிரு நீ பயப்படாத, நான் இருக்கிறேன். எப்பதா ஷபாரதா ரபே ஹalleluya. அம்மா அப்படி அமருங்க, நான் முடிக்கிறேன். ஜீசஸ், நீங்க எப்படி வாங்குறீங்களோ தெரியல, ஏதோ வாங்கணுங்கிறதுக்காக வாங்குறீங்களா, உண்மையா வாங்குறீங்களா? வரும் பொழுது இவன் மனைவி பார்க்கிறா, போகும் பொழுது எங்க போறீங்க? நான் ஏசப்பா பாதத்துல விழ போறேன். அந்த பாதம் அற்புதம் செய்யுமாங்க, 100%. அந்த பாதத்துல நான் தோல்வியை பார்த்ததே இல்லை. அந்த பாதத்துல ஒருத்தன் விழுந்து தோற்று போனதா சரித்திரம் இல்லை. அல்ல கவனி, இந்த சத்திய வேதத்தை சுமந்து சொல்றேன். அந்த பாதத்துல ஒருத்தன் விழுந்து தோற்று போனதா சரித்திரம் இல்லை. சொல்லுங்கள், அவர் பாதத்தில் விழுகிறவன் பாக்கியவானா. இந்த சத்தியத்தை சுமந்து அவர் பாதத்தில் ஒருத்தன் விழுந்துட்டா, அவன் தோற்று போனதா சரித்திரம் இல்லை. அது மரித்தே போனாலும் அவர் பாதம் உயிர்ப்பிக்க. யாருக்காக இந்த வார்த்தை? அக்கினியா புறப்படுது, அக்கினியா புறப்படுது, அக்கினியா புறப்படுது, அக்கினியா புறப்படுது. எரியட்டா யார் அந்த நபர்? ஓ மேல இறங்குது, ஓ மேல இறங்குது. அந்த நபரை பிடிங்க. அக்கினி, அக்கினி, ஓ ரபா ஹபா, ஓ பிடி பிடி பிடி. ஒரு ராஜரீக வல்லமை. நீ தனியா போறது இல்லை. ராஜா, 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 ராஜா. இறங்குதா, 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 இறங்குதா. அவர் வருகிறார், அவர் உன்னோடு வருகிறார், உன்னோடு வருகிறார், உன்னோடு வருகிறார், உன்னோடு வருகிறார், உன்னோடு வருகிறார், உன்னோடு வருகிறார். அவர் வருகிறார், அவர் உன்னோடு வருகிறார், அவர் உன்னோடு வருகிறார், அவர் உன்னோடு வருகிறார், அவர் உன்னோடு வருகிறார். இயேசுவின் பாதம். இதுவரையிலும் உங்க சொந்த பந்தமெல்லாம் உங்க வீட்டை துக்க விடாதானே பார்த்துச்சு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதுவரையிலும் உங்க சொந்த பந்தங்கள்லாம் உன் வீட்டை ஒரு துக்க விடாதானே பார்த்துச்சு.
ஒரு வேதனை நிறைஞ்ச வீடா தானே பார்த்துச்சு. உன் வீட்டை ஒரு கண்ணீரின் வீடா தானே பார்த்துச்சு, அவமான வீடா தானே பார்த்துச்சு. ஆனா அற்புதம் செய்கிறார் பாதம். உன் வீட்டுல கால வச்ச உடனே உன் வீடு அற்புதத்தின் வீடாக, அதிசயத்தின் வீடாக, ஜெயத்தின் வீடாக, ஆசீர்வாதத்தின் வீடாக, ராஜாவின் ஜெயக்கொடி ஏற்றப்பட்ட வீடாக மாற்றப்படுது. மாற்றப்படுது. அற்புதத்தின் வீடாக, அற்புதத்தின் வீடாக மாற்றப்படுது. மாற்றப்படுது. ராஜாவின் வீடாக மாற்றப்படுது. மாற்றப்படுது. இப்ப எல்லாரும் பாக்குறாங்க, எவீர் தனியா வர்ற, கூட ஒருவரை கூட்டிட்டு வரானே. எவீர் தனியா வரல, நிலையங்கி தரித்தவர் ஒருவர் வருகிறார். அவர் முகம் பிரகாசிக்குது. அவர் வரும்பொழுது என் வீடு ஏதோ மாறுது. அந்த வருகையின் பிரச்சனை என்ன செய்யுது? உன் வீட்டை தேடி ஒருத்தர் பாதம் நெருங்கிட்டே இருக்குது. ஒரு வேளை நீ பார்க்கும் பொழுது நினைப்ப, எல்லாரும் வீடும் நல்லா இருக்குது, எல்லாரும் வீடும் நல்லா தான் இருக்குது. ஆனா என் வீட்டுல மட்டும் எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க. எல்லா சொந்தக்காரனும் உன் வீட்டுல சந்தோஷத்துக்காக வரல, துக்க வீடு நினைச்சு வந்தான். உன் வீடு வேதனை உள்ள வீடு நினைச்சு வந்தான். உன் வீடு இழப்புள்ள வீடு நினைச்சு வந்தான். உன் வீடு கண்ணீர் வீடு நினைச்சு வந்தான். உன் வீடு அது துக்கத்தால நிறைஞ்ச வீடு நினைச்சு வந்தான். எல்லாரும் வந்தான், அந்த வீட்டை அப்படித்தான் பார்த்தாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வர்றாரு, ஒருவர் மட்டும் வீட்டுக்குள்ள வர்றாரு. அவர் துக்க வீடா பார்க்க வரல, துக்க வீட்டை மகிமையின் வீடாக, கசப்பின் பாதையே, ஆமென், மாறாவின் பாதையே மதுரமாக, ஆமென், மாற்றுபடி வருகிறார். என் மணவாளன் வருகிறார், என் இரட்சகர் வருகிறார், என் இமானுவேலர் வருகிறார். இறங்குது, 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 இறங்குது. தலித்தாகுவி ஓ சபாபா, தலித்தாகுவி சபடா ஓ ஹஹா. எல்லாரும் மேல, எல்லாரும் மேல. ஓ சிறு பெண்ணே, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. நீ மறிக்கவில்லை, உயிர்ப்பிக்கிற தேவன் நான் வந்துட்டேன். உயிர்ப்பிக்கிற தேவன் வந்து விட்டார். நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. உயிர்ப்பிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவனுடைய பாதம் வந்திருக்கிறது. ஆமென். நான் முடிக்கிறேன். கலிலேயாவுல வந்த உடனே இவன் ஒரு ஜெபத்தை பண்றான். இவன் வேண்டுதல் செய்தான் அப்படின்ட்டு இருக்குது. வாசிங்க அத. அப்ப அவனுக்காக ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? வேண்டிக் கொண்டது. ஆமென் சொல்லுங்க.
அவர் கையிலே அவளை காலை வச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க? ஒரு ஜெபம் பண்றாங்க. ஆமென் சொல்லுங்க. நான் ஒன்னு சொல்லட்டா? அந்த தீர்க்க தரிசன வார்த்தை உனக்காக வருது, பிடிச்சுக்கண்ணே. நீ எந்த அற்புதத்துக்காக வேண்டிக் கொண்டையோ, உன் வாழ்க்கையில எது நடக்கணும் நீ வேண்டிக் கொண்டு இருக்கிறையோ, உன் குடும்பத்துக்கு, உனக்குண்டான காரியத்துக்கு நீ எதற்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறையோ அதற்கு பதில் தந்து கிரியை நடப்பிக்கிறவர் கலிலேயாவில வந்து விட்டார். கைய தட்டி ஆவில என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஹalleluya. உன் ஜெபம் வீண் போகாது. உன் ஜெபம் வீண் போகாது. உன் ஜெபம் வீண் போகாது. உன் ஜெபம் வீண் போகாது. உன் ஜெபம் விருதாவாகாது. என் ஜெபம் கேட்கலையோன்னு நீ நினைக்கிறியா? இல்ல மக, இல்ல, ஜெபத்தை கேட்கிறவ உன் எல்லைக்கு வந்துட்டாரு. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கவனி. இல்ல, என் முகத்தை பாருங்களேன். உனக்கு இந்த வார்த்தை சொல்லி அனுப்ப சொல்ற. இத்தனை வருஷம் நீ ஜெபிச்சில்ல, வருஷம் ஜெபிச்சிட்டில்ல, அந்த ஜெபத்துக்கு நீ பதில் வரலன்னு நீ நினைச்ச. அந்த ஜெபம் முதல் காரியமா உன் கண்கள் இயேசுவை பார்க்க போகுது. இரண்டாவது அவருடைய அற்புதத்தை பார்க்க போகுது. மூணாவது அந்த அற்புதம் வாழ்க்கையில நடக்கிறத பார்க்க போகுது. நாலாவது உனக்கு நடந்த அற்புதத்தை தேசம் எங்க பார்க்க போகுது. விசுவாசிக்கிற பிள்ளை கையா தட்டி ஆவிலே இங்க பாருங்களேன். எனக்கு நிறைய விஷயம், இந்த பிரசங்கத்தை நீங்க 2 வருஷம் பண்ணாலும் பண்ணிட்டே இருக்கலாம். நான் சொல்றேன், அதுல ஒரு வார்த்தை இருக்கும், அவர் அவனுக்கு எப்படி செய்தாரா? நன்றாய் செய்தார். ஆண்டவர் உன்னை பார்த்து முகத்தை பார்த்து சொல்ல சொல்றாரு, நீ அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்றாரு. எங்க நான் உனக்கு சொல்லட்டுமா? அப்படி நான் எல்லாருமே சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் உணர்த்தவர்களுக்கு சொல்றேன். அவன் பார்க்காதவங்களை பார்க்கலன்னு நினைச்சுக்கிறாத, ஓப்பனா சொல்றேன். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார். சொல்லு சொல்லு. ஆமென் ஆமென். இது அவருடைய வார்த்தை. இந்த வேத சத்தியம் அவர் ஆவியில நிறைஞ்சு சொல்றேன். நீ அவங்களுக்கு சொல்லு, அவங்க ஜெபத்துக்கு நான் பதில் தருகிற தேவன்னு சொல்லு. வாங்க வாங்க அந்த அபிஷேகத்தை வாங்க 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 பெற்றுக்க. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார்.
கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார். அவர் பதில் தருகிறார். அவர் பதில் தருகிறார். அவர் பதில் தருகிறார். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, கர்த்தர் உனக்கு பதில் அளிக்கிறார். கர்த்தர் உனக்கு பதில் செய்கிறார். கர்த்தர் உனக்கு பதில் செய்கிறார். உன் ஜெபம் எல்லாவற்றிற்கும் அவர் பதில் தருகிறார். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே. இவன் வேண்டுதல் செய்த பொழுது கவனிங்க, தேவன் தாமதம் இல்லாம, சொல்லுங்க, இவன் வேண்டுதல் செஞ்ச உடனே இவன் வேண்டின காரியத்துல அற்புதம் செஞ்சாரு. இந்த இடத்துல நின்னு சொல்றேன், அவர் இப்ப தீரு சீதோன் பட்டணத்துல இல்லை, அவர் கலிலேயாவிலே உண்டு. ஆமென். உன் ஜெபம் ஜெபிச்சு முடிச்ச உடனே அற்புதம். ஆமென். வைசலோம் வர்ற வாரத்துல அவருடைய கரத்தின் 12 கிரிகள் என்ற தலைப்புல, இந்த எப்பத்தாங்கிற தலைப்புல தேவனோடு பேசுவாரா. அந்த 12 காரியம் என்ன அப்படிங்கிறத அடுத்த ஆராதனையில பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 12 காரியம் இவனுக்கு கூட தேவன் செஞ்சாரு. அது அந்த 12 விஷயத்தை பார்க்க போறோம். ஏன்னா அங்கதான் இனித்தான் அவன் வாழ்க்கையில அற்புதத்தை அவன் கூட இருக்கிற ஜனங்கள் பார்க்க போறாங்க. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்களேன். இனித்தான் கர்த்தருடைய மகிமையை நல்லா கையை தட்டி எங்க ஒரு சரணம் மட்டும் பாடலாமா? நல்ல ஆவியில ஒரே ஒரு சரணம். ஆமென். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லை, தாங்கி நடத்தினீரே, தள்ளாட தாங்கி நடத்தினீரே, புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புதிராக பிறந்தது, புகழ்கின்றேன் பாடி புயல் என்று ஓய்ந்தது புதிராக பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கைகளை தட்டி அப்பாவுக்கு எங்க பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ஏய் நான் வீட்டுக்கு தனியா போல, என் கூட ஒருத்தர் வர்றாரு. சொல்லுங்க, என் கூட ஒருத்தர் வராரு, அவருடைய நாமம் இயேசுவா. சொல்லுவோம். ஆமா, கவனிங்க,